ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான வீடியோவோட தான் நான் வந்திருக்கேன். லேட் ஆனாலும் லேட்டஸ்ட்டான வீடியோ தான். வாங்க பார்த்துறலாம். 1 கேஜில நாட்டுக்கோழி பிரியாணி நல்லா குழையாம, அதுவும் பாஸ்மதி ரைஸ்ல சென்னை ஸ்டைல். அதாவது 1 கிலோ அரிசியும், 1 கிலோ நாட்டுக்கோழியும் வச்சு நான் இன்னைக்கு செய்ய போறேன். வாங்க பார்த்துறலாம். நாட்டுக்கோழிய நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க. சுத்தம் பண்ணிட்டு இதில வந்து கொஞ்சமா மஞ்சள் தூள், மிளகாய் தூள் கலருக்காக போட்டுட்டு, உப்பு போட்டு இத வந்து நீங்க ஆம் ஒரு 5 டூ 10 மினிட்ஸ் வந்து ஊற வச்சிரணும். இதுதான் ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப். இது வந்து அரைக்கிறதுக்கான பொருளே. இந்த மெத்தட்ல நீங்க பண்ணீங்கன்னா, பிரியாணி உண்மையாலுமே டேஸ்ட்டா வரும். அம் பிரியாணி செய்ய தெரியல, பதம் தெரியாதவங்களுக்கு கூட இந்த மெத்தட்ல வந்து பண்ணீங்கன்னா, உங்களுக்கு கரெக்ட்டா வரும். புதினா ஒரு 10 முந்திரி பருப்பு, ஒரு 3 பச்சை மிளகாய் வச்சிருக்கேன். ஒரு 2 பத்த தேங்கா. அத போட்டு நல்லா ஒரே ஒரு வெங்காயம் எடுத்துக்கோங்க. அரைச்சு வச்சுக்கோங்க. பாஸ்மதி ரைஸ் தான். நான் இன்னைக்கு யூஸ் பண்ண போறேன். இண்டியா கேட் வந்து பாஸ்மதி ரைஸ் தான் யூஸ் பண்ண போறேன். இது வந்து கிளாசிக் வாங்கிக்கோங்க. இது வந்து கொஞ்சம் நல்லா நீள நீளமா வரும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்காக தான். இது வந்து ஒரு ஊறட்டும். அது ஒரு 10 டூ 15 நிமிஷம் வரைக்கும் ஊறலாம், தப்பில்ல. குக்கர்ல வந்து ஃபர்ஸ்ட் நாட்டுக்கோழி வேக வைக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். மசாலாவோட சேர்த்து வேக வைக்கிறதுக்காக எண்ணெயும், நெய்யும் போட்டுட்டு ஆஸ் யூசுவல் எப்போதும் போல பிரியாணி தாளிக்கிற மாரி ஏலக்காய், பட்டை, கிராம்பு போட்டு தாளிச்சுக்கோங்க. கூடவே வந்து பிரியாணி இல, அதே மாரி இது வந்து மராத்தி முக்குன்னு சொல்லுவாங்க. அது ஆம், ஜாதி பத்திரி போட்டிருக்கேன். அப்புறமா கல்பாசியும் இதில வந்து சேர்த்துருக்கேன். இந்த பொருள்லாம் நீங்க வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி சப்போஸ் சின்ன பசங்க இருக்குள்ள வாயில தென்பட பிடிக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து மசாலாவா மாரி கூட அரைச்சு போட்டுக்கலாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி. ஆனா இந்த மாதிரி போடுறதுக்கும், அது போடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஓவர் பவரிங் ஆயிடும். இது வந்து நான் யூசுவல் ஸ்டைல் செய்யறது. அதே மாதிரி ஒரு ஆ 1/4 கிலோவுக்கு மேல ஒரு 6 வெங்காயம் எடுத்து போட்டுக்கிட்டேன் நானு, பெரிய வெங்காயம். கூடவே வந்து கல் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்குறதுல தான் இருக்கு பிரியாணியோட டேஸ்ட்டு. இத நான் எல்லா வீடியோஸ்லயும் சொல்லியிருப்பேன். இப்ப பார்த்தீங்கன்னா, 3 பச்சை மிளகா போட்டிருக்கேன். நான் வந்து பசங்களுக்காக கொஞ்சம் காரம் கம்மி பண்ணி போட்டிருக்கேன். பெரியவங்களா இருந்தாங்கன்னா, நீங்க வந்து ஒரு 5 பச்சை மிளகா போட்டுக்கலாம். கரெக்ட்டா இருக்கும். தக்காளி வந்து ஒரு 4 பழுத்த தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி போட்டிருக்கேன். ரொம்ப சின்ன சின்னதா கட் பண்ணாதீங்க. தக்காளி சாதம் மாரி குழஞ்சிரும். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, இது வந்து 1 கிலோ ரைஸ், 1 கிலோ சிக்கனுங்க. ஸோ உங்களுக்கு வந்து கன்ஃப்யூஸ் ஆக தேவையில்ல. நம்ம அரைச்சு வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, மசாலா, புதினா, வெங்காயம், தேங்காய், கொஞ்சமா முந்திரி பருப்பு வச்சது. ம் அந்த பேஸ்ட் வந்து இத நீங்க போட்டுக்கோங்க. இந்த பேஸ்ட் வந்து பிரியாணியோட சீக்ரெட்ன்னே சொல்லலாம். எப்பவுமே நான் செய்யும்போது இத வந்து ஆட் பண்ணிப்பேன். பிரியாணிக்கு மெயின் ஐட்டமே ஃப்ரெஷ்ஷான அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான். ஸோ இது வந்து நீங்க தாராளமாவே ஒரு 5லேருந்து 6 ஆ டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நீங்க இத ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு ஃப்ளேவர் தான் வந்து பிரியாணியோட இந்த தயவு செஞ்சு அத பாக்கெட்ல விக்கும் பார்த்தீங்களா, அது மட்டும் போட்டுட்டீங்கன்னா, அந்த பிரியாணியோட ஃப்ளேவரே உங்களுக்கு கிடைக்காது. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு நம்ம ஊற வச்ச சிக்கன இதில ஆட் பண்ணிக்கலாம். 1 கேஜி சிக்கன இதில நம்ம சேர்த்துக்கலாம். சிக்கன் எல்லாத்தையுமே சேர்த்துட்டேன். இப்போ இத நல்லா வந்து வதக்கிக்கோங்க. ஜஸ்ட் அந்த நாட்டுக்கோழியும், அந்த சிக்கனோட ஃப்ளேவர்ஸு, அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே வதங்கணும். இந்த டைம்ல தான் வந்து நல்லா ஒரு பெரிய கட்டு புதினாவ வந்து நான் சேர்த்துக்கிறேன். நீங்க சாப் பண்ணியும் போடலாம். இந்த மாதிரி முழு இலையாவும் போட்டுக்கலாம். அது வந்து நல்லா வதங்கிடும். இத வந்து ஒரு 2 நிமிஷம் அப்படியே மூடி போட்டுட்டேன் நானு. மூடி போட்டுட்டு இப்போ வந்து தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாம். தனியா தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் போட்டேன். அதே மாதிரி ஆ காஷ்மீரி மிளகாய் தூள் கலருக்காக 1 டேபிள் ஸ்பூன் போட்டேன். முன்னாடியும் போட்டுக்கலாம் நீங்க காஷ்மீரி மிளகாய் தூள் வெங்காயம் வதக்கும்போதும். இந்த ஸ்டேஜ்ல நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், அப்புறம் பார்த்தீங்கன்னா, மஞ்சள் தூள் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கிறேன். நாட்டுக்கோழி செய்யும்போது மஞ்சள் தூள் மஸ்ட்டு. 2 டேபிள் ஸ்பூன் தயிரும், ஒரு 1/2 லெமனும் வந்து புளிப்பு பார்த்து நீங்க சேர்த்துக்கோங்க. ஏன்னா தக்காளி வந்து இதில நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ, அதனால புளிப்பு தன்மை வந்து டேஸ்ட் பண்ணிட்டு நீங்க வந்து லெமனோட அளவ வந்து குறைச்சிக்கலாம், கூட்டிக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம வந்து சிக்கன் வந்து இதிலேயே வந்து நம்ம வதக்குனதுலே ஒரு 25% குக் ஆயிருக்கும். நாட்டுக்கோழின்றதுனால இது வந்து நானு தம் போட போறேன். இதுக்கு தேவையான அளவு வந்து தண்ணி ஊத்திக்கலாம். நீங்க வந்து 1 கிலோ ரைஸுக்கு வந்து ஆ 1 லிட்டர் பாட்டில் இருக்கு பார்த்தீங்களா? அதில வந்து நீங்க தண்ணி ஊத்தி, கோழியோட சேர்த்து தண்ணியும் சேர்த்து அப்படியே வந்து ஒரு 2 விசில் மட்டும் வச்சுக்கோங்க. கன்ஃப்யூஸ் ஆயிக்காதீங்க. 1 கிலோ அரிசிக்கு வந்து நீங்க வந்து 1 லிட்டர் வாட்டர் பாட்டில்ல தண்ணி. ஏன்னா நம்ம வந்து அரிசிய வந்து தனியா வேக வச்சு இதில சேர்க்க போறோம். அது பாட்டுன்னு ஒரு 2 விசில் வந்து வேகட்டும். இப்ப பார்த்தீங்கன்னா, நாட்டுக்கோழி வந்து நல்லா வெந்துருச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இது இன்னொரு பக்கம் வந்து நான் இத வந்து அரிசியோட சேர்த்து வேக வைக்கணுன்றதுனால பெரிய பாத்திரத்தில இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். பெரிய அலுமினியம் பாத்திரம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா, இல்ல பெரிய ஏதாவது சில்வர் பாத்திரம் எது இருந்துச்சுனாலும் நீங்க வந்து
ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஏன்னா அரிசியோட சேர்த்து வேகும்போது அகலமான பாத்திரத்தில வெந்தா தான் நல்லாயிருக்கும். இது வந்து ஈஸி மெத்தடுங்க. அதாவது பிரியாணி செய்ய தெரியாதவங்க, கரெக்டான அளவு எனக்கு தண்ணி தெரியல அப்படின்னு சொல்றவங்க கூட வச்சுக்கலாம். நீங்க 1/2 கிலோ அரிசி போட்டீங்கன்னா, கிளாஸ்ல அளந்துக்கிட்டு, அந்த கிளாஸ் அளவுக்கு நீங்க தண்ணி ஊத்தி ஆ வேக வச்சுக்கோங்க. எந்த கிளாஸ்ல எடுக்கிறீங்களோ, அந்த கிளாஸ் அளவு மட்டும் தண்ணி ஊத்துனா போதும். இப்ப பாருங்க, அரிசி வந்து நல்லா வந்து வெந்துருச்சு. ஒரு 55% கிட்ட குக் ஆயிடுச்சு. ரொம்ப வேக வைக்கக்கூடாது. ஜஸ்ட் ஒரு 3 மினிட்ஸ் தான் நான் வேக வச்சேன். தண்ணீல. நல்லா கொதிக்கிறப்போ போடுங்க. புதினாவும், உப்பும் போட்ட தண்ணீல. இப்போ இது கூட நீங்க ஆட் பண்ணீங்கன்னா, அ இந்த மாதிரி வரணும். ஃபுல்லாவும் முழுங்கக்கூடாது. அ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அரிசி வந்து இந்த மாதிரி மேலாக்க லைட்டா தண்ணி தெரியிற மாரி இருக்கணும். இதுதான் அளவு. நீங்க இந்த அளவு கூட வச்சுக்கலாம் உங்களுக்கு. சப்போஸ் தண்ணி அளக்க தெரியலனா. இது பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து எந்த கிளாஸ்ல ரைஸ் எடுக்கிறீங்களோ, அந்த கிளாஸ்ல கூட நீங்க தண்ணி ஊத்தி அளவு வச்சுக்கலாம். இது வந்து எல்லாமே வந்து உங்களோட இஷ்டம். கடைசியா மூடி போட்டீங்கன்னா, இந்த அளவுக்கு தான் தண்ணி வரணும். இதுக்கு மேல போக்கூடாது. அதுதான் அளவு. மூடி போட்டு வெயிட் வச்சுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் ஹைல வச்சுட்டு, ஒரு 15 மினிட்ஸ் தம்ல வச்சு எடுத்தீங்கன்னா, உங்களுக்கு சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிடும். ரெடி ஆயினதுக்கப்புறம் காமிக்கிறேன் பாருங்க. 15 மினிட்ஸ் நல்லா வெந்துடுச்சுங்க. வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் நம்ப. பாருங்க 15 மினிட்ஸ் தான் வச்சேன். அதுக்கப்புறம் நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். அந்த தம்மெல்லாம் அடங்குனதுக்கப்புறம் நான் எடுத்தேன் பாருங்க. நல்லா உதிரி உதிரியா வந்திருக்கு நம்பளுக்கு. மேல வந்து நெய் போட்டுக்கலாம். உங்களுக்கு சாதத்தோட கன்சிஸ்டன்சி பார்த்தாலே தெரியும். கடையில குடுப்பாங்க தெரியுமா? அந்த வட்டல தட்டி பிரியாணி அதே மாதிரியே இருக்கும் உங்களுக்கு. அரிசி குழையுமான்ற பயம் இல்லாம நீங்க இந்த டைப்ல வந்து பிரியாணி பண்ணலாங்க. மட்டன் பிரியாணிக்கும் சேம் இதே தான் அளவு உங்களுக்கு. தண்ணி ஊத்தி அந்த முழுகுற அளவுக்கு தண்ணி இருந்தா போதும். இதுதான் உங்களுக்கு அளவு. இத வச்சு நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டா வரும். மோரோவர் பிராய்லர் கோழியோட வந்து பார்த்தீங்கன்னா, நாட்டுக்கோழி டேஸ்ட் வந்து ஒன்ஸ் நீங்க பிரியாணி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா, சாப்பிட்டவங்களுக்கு தெரியும். அது வந்து டேஸ்ட்டே நல்லா சூப்பரா இருக்கும். இந்த மெத்தட்ல வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட்ஸ் சொல்லுங்க. அ பிரியாணி நான் எப்படி செஞ்சுருக்கேன், எந்த அளவுக்கு வந்திருக்குன்றதும் நீங்க எனக்கு வந்து கமெண்ட்ஸ்ல உங்களோட கருத்துக்கள வந்து தெரிவிக்கலாம். இன்னொரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.